Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் தான். பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். பேஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ற ரெண்டு நம்பருக்கும் காமனா ஒரு நம்பரை வந்து பேஸா எடுத்துக்கிட்டு அதை வச்சு சால்வ் பண்ணுவோம். சோ அதுதான் பேஸ் மெத்தட். இதுல வந்து 4 டைப் இருக்கு. சோ below base, above base, above and below base with same difference. Fourth வந்து above and below base with different difference. ஓகேவா? சோ இத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து below base. இதுல நம்ம மல்டிப்ளை பண்ற ரெண்டு நம்பருமே பேஸை விட லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 96 into 98. இப்போ இந்த ரெண்டு நம்பருமே வந்து 100க்கு பக்கத்துல இருக்கா? சோ நம்ம இதுக்கு பேஸ் வந்து 100 எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே 100 விட கம்மியா இருக்கு. சோ அதனால below base. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ 96 into 98 சோ இதுக்கு பேஸ் வந்து 100 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 96 வந்து 100 விட 4 லெஸ்ஸா இருக்கா? சோ அதனால -4. 4 லெஸ்ஸா இருக்கிறதுனால -4 போடுறோம். அதே மாதிரி 98 வந்து 100ல இருந்து 2 லெஸ்ஸா இருக்கா? சோ அதனால -2 போடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா கிராஸா ஆட் பண்ணணும். இப்போ 96 -2 பண்ணாலும் 98 -4 பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். இப்போ 96 -2னா நமக்கு 94 சோ 98 -4னாலும் நமக்கு 94 தான். ஓகேவா? சோ 94. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 2s 8 சைனை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். இப்போ அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பேஸ் வந்து நமக்கு 3 டிஜிட் நம்பரா? சோ அதனால இந்த இடத்துல நம்ம 2 டிஜிட்டா எழுதணும். சோ இங்க 2 டிஜிட்டா எழுதணும்னா 08 அப்படின்னு எழுதலாமா? இதுவே பேஸ் வந்து 4 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா இங்க எழுதும் போது 3 டிஜிட்டா எழுதணும். ஓகேவா? அதாவது பேஸை விட இங்க எழுதுற நம்பர் வந்து 1 டிஜிட் லெஸ்ஸா எழுதணும். சோ நமக்கு அவ்வளவுதான். இத வந்து ஜாயின் பண்ணி எழுதணும்னா 9408 இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இப்போ அடுத்த சம் பாருங்க. 995 into 997. சோ 995 997. சோ இதுக்கு பேஸ் வந்து 1000. ஓகேவா? சோ 995 பாத்தீங்கன்னா 1000 விட 5 லெஸ்ஸா இருக்கா? சோ -5. அதே மாதிரி 997 வந்து 1000 விட 3 லெஸ்ஸா இருக்கா? சோ -3. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம கிராஸ் அப் ஆட் பண்ணணுமா? சோ 995 -3 அப்படின்னா 992. அண்ட் அதே மாதிரி 997 -5னாலும் நமக்கு 992 தான் வரும். சோ 992. அடுத்தது இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 into 3 15 சோ 15. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 4 டிஜிட் நம்பர் பேஸ். அதனால இங்க வந்து நம்ம 3 டிஜிட் நம்பரை எழுதணுமா? அதனால இங்க வந்து 2 டிஜிட் தான் இருக்கு. சோ முன்னாடி 0 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது வந்து above base. சோ இதுல நம்ம மல்டிப்ளை பண்ற ரெண்டு நம்பரும் பேஸை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 105 into 103 சோ 105 and 103. இதுக்கு பேஸ் வந்து 100 சோ 105 வந்து 100ல இருந்து +5 இருக்கு. சோ +5. அடுத்தது 103 வந்து 100 விட 3 ஜாஸ்தியா இருக்கா? சோ +3. சோ முன்னாடி வந்து நமக்கு லெஸ்ஸா இருந்ததுனால மைனஸ் போட்டோம். இங்க வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து கிராஸா ஆட் பண்ணணுமா? இப்போ 105 +3 108. அதே மாதிரி 103 +5னாலும் 108 சோ 108. அடுத்தது இதை வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? 5 into 3 15 சோ 15. இங்க பாத்தீங்கன்னா பேஸ் வந்து 3 டிஜிட்டா? சோ அதனால இங்க 2 டிஜிட்ல எழுதணும். சோ இங்க ஆல்ரெடி 2 டிஜிட் தான் இருக்கு. சோ விட்டுறலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் இன்டு பிளஸ் வந்து பிளஸ் தான். சோ சைன் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க 102 into 108. சோ 102 108. சோ இதுக்கும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 தான். 102 வந்து 100 விட 2 அதிகமா இருக்கா? சோ +2. அதே மாதிரி 108 வந்து 100 விட 8 அதிகமா இருக்கு. சோ +8. இப்போ நம்ம வந்து கிராஸா ஆட் பண்ணலாமா?
102 plus 8 னா 110. அதே மாதிரி 108 plus 2 நாலும் 110 தான். So 110. அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 8 into 2 16. So 16. இங்க வந்து பேஸ் வந்து 3 டிஜிட் நம்பர். So இங்க வந்து 2 டிஜிட்டா எழுதணும். இங்க ஆல்ரெடி நமக்கு 2 டிஜிட்டா தான் இருக்கா. So விட்டுறலாம். சைன் வந்து பாசிட்டிவ் தான். So இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும்னா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றொன்னா சால்வ் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு லென்த்தியாக தெரியலாம். இதே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது above and below base with same difference. ஸோ இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பரில் வந்து ஒரு நம்பர் பேஸை விட கம்மியாக இருக்கும், இன்னொரு நம்பர் பேஸை விட அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதோட டிஃப்ரென்ஸ் இப்போ பேஸ்ல இருந்து ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 97 into 103. ஸோ இதுக்கு பேஸ் வந்து 100. அதே மாதிரி இங்க பாருங்க 97 வந்து 100 விட -3, அதாவது 3 வந்து லெஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி 103 வந்து 100 விட 3 ஜாஸ்தியா இருக்கா. சோ இதோட டிஃபரன்ஸ் வந்து 3. சோ இத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதுக்கு பேஸ் வந்து 100, பேஸ்ல இருந்து இது வந்து 3 லெஸ்ஸா இருக்கு, இது வந்து 3 கிரேட்டரா இருக்கா, அதனால நமக்கு டிஃபரன்ஸ் 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அண்ட் இதை வந்து பேஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா 100, இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 10,000 மைனஸ் டிஃபரன்ஸ் வந்து 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. 3 ஸ்கொயர் 9. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9,991. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் சம் பாருங்க 58 into 62. ஸோ இதுக்கு பேஸ் வந்து 60 எடுத்துக்கலாமா? 58 வந்து 60 விட 2 லெஸ்ஸா இருக்கு, 62 வந்து 60 விட 2 ஜாஸ்தியா இருக்கா. சோ இதோட டிஃபரன்ஸ் வந்து 2. இப்போ என்ன பண்ணணும்னா பேஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பண்ணணுமா? இப்போ பேஸ் வந்து 60 ஸ்கொயர் பண்ணோம்னா 3600 மைனஸ் டிஃபரன்ஸ் வந்து 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s 4. சோ 4. சோ இத வந்து 3600 மைனஸ் 4 அப்படின்னா 3596. 3596 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? So fourth type வந்து above and below base with different difference. So இதுலயும் வந்து ஒரு நம்பர் பேஸை விட கம்மியா இருக்கும், இன்னொரு நம்பர் பேஸை விட அதிகமா இருக்கும். ஆனா பேஸ்ல இருந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். So இப்போ இது பாருங்க 98 into 103. So இதுக்கு வந்து பேஸ் வந்து 100 எடுத்துக்கலாம். 98 வந்து 100ல இருந்து 2 லெஸ்ஸா இருக்கு, ஆனா 103 100ல இருந்து 3 ஜாஸ்தியா இருக்கா. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. சோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம முன்னாடி மாதிரி தான் இது வந்து எழுத போறோம். இப்போ 98 103 எழுதிக்கலாம். சோ இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 100. சோ 100. 98 வந்து 100ல இருந்து 2 லெஸ்ஸா இருக்கா. சோ -2 போடுறோம். அதே மாதிரி 103 வந்து 100ல இருந்து 3 அதிகமா இருக்கா. சோ அதனால இங்க +3 போட்டுக்கிறோம். சோ அடுத்தது இத வந்து கிராஸா ஆட் பண்ண போறோம். 98 + 3 101. அதே மாதிரி 103 - 2 நாலும் 101. சோ இங்க 101. அடுத்தது இத வந்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா? 3 into 2 6. பேஸ் வந்து இங்க 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கறதுனால இங்க வந்து 2 டிஜிட்ஸ் எழுதணுமா. சோ அதனால இங்க 06 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க சைனை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா. சோ இங்க மைனஸ் வருது. ஓகேவா? சோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சோ இப்போ இதையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 100. சோ எழுதிட்டு இந்த நம்பர்ல இருந்து 6 வந்து மைனஸ் பண்ணி எழுதணும். சோ -06. சோ புரிஞ்சுதா? இந்த நம்பரையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நம்பர்ல இருந்து 6 வந்து மைனஸ் பண்ணணும். இங்க வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேவா? சோ இத மைனஸ் பண்ணோம்னா
49001. So 98 into 103 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 10,094. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்க. 57 into 64. So இதை வந்து சால்வ் பண்ணலாம். 57 64. இதோட பேஸ் வந்து 60. 53 வந்து 60 விட 3 லெஸ்ஸா இருக்கா. So -3. 64 வந்து 60 விட 4 அதிகமா இருக்கு. So +4. இப்போ இதை வந்து கிராஸா பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 57 plus 4 வந்து 61. அதே மாதிரி 64 minus 3 அப்படின்னாலும் 61 தான். So 61. அடுத்தது இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா? 4 into 3 12. So 12 minus into plus minus. So அடுத்தது இந்த நம்பரையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணணுமா? So 61 into 60 அப்படின்னா 3660 வரும். இந்த நம்பர்ல இருந்து 12 வந்து மைனஸ் பண்ண போறோம். So -12. So மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 4 6 3. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து 2 டிஜிட் நம்பரா இருக்கு. சோ இங்க 2 டிஜிட் இருந்தா இங்க 1 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்னு பாத்துருக்கோமா? ஆனா இங்கேயும் 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். சோ அதனால நம்ம 0 வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த இடத்துல நம்ம மைனஸ் தான் பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க 06 அப்படின்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மைனஸ் தான் பண்றோம். 6 அப்படின்னு போட்டாலே போதும் தான். ஓகேவா? சோ இங்க இந்த டைப்புக்கு மட்டும் இந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அபவ் பிலோ பேஸ்லாம் சால்வ் பண்ணும்போது கரெக்டா பேஸை விட கீழே நம்ம போடுற நம்பரை வந்து 1 டிஜிட் லெஸ்ஸா போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சோ இந்த 4 டைப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா சால்வ் பண்ணலாம்.